Hi friends, welcome to Kutty Jofina Computer Knowledge. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல சம் ப்ராடக்ட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இங்கே வந்து ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் வந்து இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இதோடைய குவான்டிட்டி ரேட் வந்து இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இப்போ இதோடைய டோட்டல் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட் வந்து என்ன பண்ணணும், ரெண்டுத்தையும் வந்து நம்ம வந்து படிக்கணும். வந்து மல்டிப்ளை பண்ணணும். அடுத்தது தான் வந்து என்ன பண்ண முடியும், கீழே வந்து எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணி டோட்டலே வந்து கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு பதிலாக வந்து அங்கே மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறமா வந்து டோட்டல் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக டைரெக்டாகவே நம்ம வந்து கீழே வந்து டோட்டல் வந்து எப்படியும் வந்து ஃபார்முலா மூலமாக வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் வந்து இங்கே வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணி அதுக்கப்புறமா வந்து டோட்டல் வந்து கண்டுபிடிச்சி காட்டுறேன். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஈக்குவல் டு அந்த குவான்டிட்டியோட செல்லை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். குவான்டிட்டி செல்லோடைய அட்ரஸ் வந்து இங்கே வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு. இப்போ அந்த மல்டிப்ளிகேஷன் ஆக்ஷன் சிம்பிளும் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிக்க அந்த ரேட் செல் இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கிளிக் பண்ணிக்கோங்க, அந்த செல் அட்ரஸ் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகிடுச்சு. இப்போ அதை வந்து என்டர் வந்து கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த டோட்டல் அமௌண்ட் வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு. இப்போ இதே வந்து லெஃப்ட் மவுஸ் பட்டன் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிக்க ட்ராக் பண்ணிக்க வந்தீங்கன்னா ஃபுல் அமௌண்ட்டு வந்து அங்கே வந்து டோட்டல் வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு. கீழே இருக்கிற டோட்டல் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த செல்லை வந்து கிளிக் பண்ணிக்க ஆல்ட் ஈக்குவல் டு இந்த ரெண்டு பக்கமே வந்து சேம் டைம் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே வந்து ஃபுல் அமௌண்ட்டு வந்து ஆட் பண்ணி டிஸ்பிளே ஆகிடுச்சு. இது போல் வந்து ரெண்டு ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு போல் வந்து ஒரே ஃபார்முலா வந்து நம்ம டோட்டல் மட்டும் இப்போ கண்டுபிடிக்கணும், கீழே இருக்கிற அமௌண்ட்டு ஃபைனல் அமௌண்ட்டு மட்டும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னும் போது இப்போ நான் சொல்ல போகிற ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஈக்குவல் டு SUM சம் ப்ராடக்ட் PRODUCT ப்ராடக்ட் ஓப்பன் ப்ராக்கெட் அந்த குவான்டிட்டி அமௌண்ட்டில் ஃபஸ்ட்டு செல்லை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கோலன் டைப் பண்ணிவிட்டு குவான்டிட்டியில் லாஸ்ட் செல்லை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கமா டைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ரேட்டில் ஃபஸ்ட்டு செல்லை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த செல் அட்ரஸ் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகிடும். கோலன் டைப் பண்ணிவிட்டு அதே போல் வந்து ரேட்லேயே லாஸ்ட் செல்லை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த செல்லோடைய அட்ரஸ் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகிடும். லாஸ்ட்டாக வந்து இப்போ க்ளோஸ் ப்ராக்கெட் வந்து டைப் பண்ணிக்கோங்க. இப்போ கீபோர்டில் வந்து என்டர் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு டோட்டலே பண்ணாமல் ஃபைனல் அமௌண்ட் வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் எ நைஸ் டே.